அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் நாம் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஐவி பேஸ்டு இண்டிகேட்டர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஐவி பேஸ்டு இண்டிகேட்டர் பாருங்க, இதில் எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்றது நான் வந்து பார்த்ததில்ல. இப்போ ஆப்போசிட் வந்து எல்லோவை டச் பண்ணால், அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லோ டச் பண்ணுதோ அது ஆப்போசிட்ல இறங்கலாங்க. பாருங்க, இங்க எல்லோ லைனை டச் பண்ணுதா, அப்ப இங்க இறங்கினாங்கன்னா இங்க பை பண்ணும்போது எவ்வளவு தூரம் பாருங்க, 71 பாயிண்ட். ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி இங்க பாருங்க, அதே தான் இங்க 1 2 3 இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. 83 பாயிண்ட். சேம் எல்லா இடத்துலையும் பாருங்க, எல்லோ லைனை டச் பண்ணும்போது நம்ம வந்து இறங்க ரெடியாக இருக்கணும். ஸோ சம் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்பைரி டே அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோவே கிராஸ் ஆகியே போயிடும், இது 0 தள்ளி விட்டுருவோம். அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இருந்தாலுமே எல்லோ லைனை கிராஸ் பண்ணும்போது பாருங்க, கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட் லாஸ் ஆகிட்டு அப்புறம் அந்த ப்ளூ லைனை போய் தொடுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. இங்கே பாருங்க, எல்லோ லைனுக்கு தொடுது, இங்கே இறங்கவும் இங்கே வந்து ஒரு 8-10 பாயிண்ட் லாஸ் ஆகிட்டு 60 பாயிண்ட் கொடுக்குது. சரி, எல்லா இடத்துலையுமே இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் பற்றிய டீட்டெயில், இந்த இண்டிகேட்டர் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வாங்கணும். எப்படின்னா, இப்போ பாருங்க 1 2 3 4 5 5 கேண்டிலுமே வெளியில தான் இருக்கு. அப்போ இங்கே கிரீன் வந்தோடனே நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஆப்போசிட்ல கிரீன் வருதா, நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். எக்ஸிட் எங்க கொடுக்கலாம், இந்த எல்லோ வந்து இந்த பிங்க் கலர் தத்தோடனே கூட நம்ம எக்ஸிட் ஆகலாம். பட் மேஜர் என்ட்ரி பாயிண்ட் நம்ம எப்போ என்ட்ரி பண்ணோம்னா, இந்த எல்லோ வந்து எல்லோ லைனை கிராஸ் ஆனாதான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இங்க பாருங்க, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு 23 பாயிண்ட் லாஸ் ஆனாலும் அடுத்து மேல பாருங்க எங்க போய் தொட்டிருக்கு பாருங்க, 100 பாயிண்ட். இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ எல்லோ தாண்டி கிரீனாக போகுது, அடுத்து ஒரு ரெட் லைன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இது மூணுலையுமே ஒர்க் ஆகும். இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க, இங்கே எல்லோ கிராஸ் ஆகிட்டு அடுத்து இங்கக்குள்ள ரெட் சிக்னல் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இறங்க தயாராகலாம். பெரிய பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு 140 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேல இது வேலை செய்யாது. எக்ஸ்பைரி டேலாம் இதை நம்பி நம்ம இறங்கவே கூடாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பை செல் தான், நம்மளுக்கு பை செல் இண்டிகேட்டர் தான் பெரிய இண்டிகேட்டர். ஆனால் இங்கே பாருங்க, எல்லோ லைனுக்கு மேலேயே ட்ராவல் ஆகிறான். ஸோ அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும், சைட்வைஸ் மார்க்கெட் இது போட்டு தள்ளிடும், 70 பாயிண்ட் போட்டு தள்ளிடும். இது வந்து முழுக்க சைட்வைஸ் மார்க்கெட்ல இது ஒர்க் அவுட் ஆகாது. இது எல்லோ லைனுக்கு மேலே இங்கே வாங்குவீங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 60-70 பாயிண்ட் போயிட்டு மேலே போகுது. ஸோ இந்த கிரீன் வரும்போது நம்ம அப்சர்வ் பண்ணணும். இங்கே பாருங்க, எல்லாமே ரெட். இங்கே கிரீன் வருதா, ஸோ இங்கே தான் டேன் ஆக போகிறோம். புரியுதுங்களா? இதை வந்து ஹைக்கனாச்சி கேண்டில் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். மேலே போயிட்டா, ஸோ இங்கே ரெட் வருது, அப்போ இந்த இடத்துல இறங்கலாம். இங்கே இறங்கினீங்கன்னா 70 பாயிண்ட் போச்சு, பெரிய பேஸ் ஃபார்ம் அது. ஸோ அப்புறம் தான் மேலே ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களுக்கு இந்த ஒரு சிலர் இந்த இண்டிகேட்டர் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணேன். இந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஆனால் நம்ம பை செல் இண்டிகேட்டரும் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுன்னா, ஏன் பாருங்க, அது ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடியது. இது வந்து பாருங்க எப்படி போகுது பாருங்க, 200 பாயிண்ட். செல் அடிச்சானா அப்படியே செல், பை அடிச்சானா பை. ஸோ இது வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். நம்ம பை செல் இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேற மாதிரி பிஹேவ் பண்ணும்.